ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு சோலார் லைட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பார்த்தீங்கன்னா இப்போயே ஒர்க் ஆகுது, சார்ஜர் இண்டிகேட்டர் காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடைக்கு போகும்போது நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் லைட் தான் ரெடி பண்ணி வீடியோ போட போகிறோம். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே ஏதோ ஒட்டி இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாஸ் மேலே ஒட்டி இருந்துச்சு, டேப் மாதிரி ஒட்டி இருக்குது, பிசு பிசுன்ட்டு எல்லாம் ஒட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கலத்தி பார்த்துடலாம். இல்லை வந்து ஏற்கனவே கலத்தி அங்கேயே உடஞ்சி போய் தான் இருந்துச்சு, உள்ள பேட்டரியெல்லாம் தூக்கி அங்கேயே போட்டு வந்துட்டேன். ஏன்னா போர்டு லைட்டு சோலாரு மேல் பேக் பாடி அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கழுவி எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு கழுவினாலும் ஒன்றும் போர்டில் எந்த பிரச்சனையும் வராது, அதனால் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பார்ட்ஸாக. சோலார் இது வந்து பார்த்திங்கன்னா சோலாரு பார்த்து பொறுமையாக எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மெதுவாக எடுத்துக்கலாம். ரொம்ப தூசியாக அழுத்தமாக தான் இருக்குது, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பல் தேய்க்கிற ப்ரஷ் எல்லாம் ஏதோ ஒரு ப்ரஷ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்து சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளீனாகவே நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா பார்ட்ஸும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும், அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். கிளாஸில் ரொம்ப அழுக்காகவே இருக்குது, இது பிசு பிசு ஒட்டிச்சு, அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சோப்பு பவுடர் ரெண்டு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக தான் இருக்கும், கொஞ்சம் இது மட்டும் இல்லை ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது ஓடும், ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே ஓடும். பார்க்குறீங்கன்னா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிடுங்க. நெக்ஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது இருந்தால் காமிக்கிறேன். சோலார் சுவிட்ச் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுவிட்சில் ஸ்டக்காக தான் இருக்குது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோவில். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதான்ற டெஸ்ட் தான் போயிட்டு இருக்குது. லைட்டு பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட் ஒர்க் ஆகுது. 2 மோடு இருக்குது, கொஞ்சம் லைட் ஒன்று, பவர் ஒன்று. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி ஒன்று செட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 1000 mAh பேட்டரி செட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சுவிட்ச் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதை ரெடி பண்ணிடலாம். இதான் ஒர்க் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி மட்டும் செட் பண்ணியிருக்கேன். சோலார் நல்லா தான் ஒர்க் ஆகுது, அந்த பிரச்சனையும் இல்லை. பேனல்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலாரை வச்சு அது மேலே இருக்கிற கேப்பை வந்து போட்டலாம். பார்த்தீங்கன்னா கலத்தும் போது கொஞ்சம் உடஞ்சிருச்சு பழசுன்றதுனால, அதனால் கொஞ்சம் பேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அது இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சரியாக பிடிச்சிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக உட்கார டேப் கொஞ்சம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்பீடாக வச்சு கூட பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு, அது மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்டை இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு தான், லைட்டை வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு, கலத்தும் போது ரொம்ப காஞ்சி போயிட்டே இருந்துச்சு. அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் விடுறேன்.
பிடிச்சிக்கிச்சு ஓரளவுக்கு, ஆனால் உடஞ்சிருக்கு. பிரைட் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. ஓரளவுக்கு தான் பவர் இருக்கும். அதை ரெடி பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கும் கொஞ்சம் டேப் அடிச்சு விடலாம், ஏன்னா அதுவும் கொஞ்சம் லூஸாக இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் டேப் அடிச்சு விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸும் பிக் பண்ணியாச்சு. வாங்க எல்லாத்தையும் மூடி எடுத்துக்கலாம். இருந்த மாதிரி கலத்துன மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் பட்டன் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நான் தான் ஏற்கனவே விட்டுட்டேன், உங்களுக்கு காட்டுற மறுபடியும் எப்படின்ட்டு காட்டுறேன். ஒரு சிரிஞ்சு வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஆயில் ஏற்றி வந்து இதில் பட்டனுக்குள்ளே விட்டுக்கலாம். கொஞ்சம் ஊற விட்டு பட்டனு சரியாயிடுது. வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எடுத்து லைட் எரியுது. கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் கூட பவர் ஏறுது பேட்டரிக்கு. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுற ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் பர்ஃபெக்டாக வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.